முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, அதாவது ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, எப்ப அந்த கஷ்டம் தீரும், எப்ப வந்து இன்பங்களை அவர் அனுபவிப்பாரு, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரு, வீடு வாகனம்லாம் யோகம் எப்போ உண்டாகும் அப்படின்னு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சூரியன், அதாவது சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இரண்டாவது 15 நாள், முதல் 15 நாள் மீனத்துல இருப்பாரு, இரண்டாவது 15 நாள் மேசத்துல உச்சநிலைய சூரியன் அடைவாரு. அது இந்த காலகட்டத்துல ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி நிலையில இருப்பாரு. ரிஷப வீடு, துலாம் வீடு அவருக்கு ஆட்சி வீடு. இப்ப ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. ஒரு 10 நாள் 20 நாள் வந்து மேச ராசியில இருப்பாரு. செவ்வாயோட மேச ராசியில இருப்பாரு, சூரியனோட இணைந்தும் இருப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து இந்த காலகட்டத்துல நீச்ச நிலைய அடைவாரு. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. ஒரு 10 நாள் வந்து ராகு கூட இணைஞ்சு கும்பத்துல இருப்பாரு. 10 நாள் கும்பத்திலையும் 20 நாள் மீனத்துல புதன் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதே மாதிரி சனி செவ்வாய் மீனத்துல இருப்பாங்க. 30 நாளும் சனி செவ்வாய் மீனத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியில இருப்பாரு. இந்த மாதம் முதல்லயே வந்து 2ஆம் தேதி பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமியிலேயே வந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி வந்து புதனோட ராசி. புதன் இந்த காலகட்டத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. அதாவது முதல் 10 நாள் ராகு கூட சேர்ந்தாலும் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இரண்டாவது 20 நாள் வந்து 30 நாள்ல முதல் 10 நாள் ஒன்றும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இரண்டாவது 20 நாள் வந்து சனி செவ்வாயோட சேர்ந்து நீச்சமாகி சனி செவ்வாயோட சேர்ந்து பாவத்துவம் ஆகிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. என்னதான் இருந்தாலும் உங்க மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை மிதுன ராசிக்கு இருக்கும். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் மனக்குழப்பங்கள், சங்கடமாவே கொஞ்சம் எதுலையும் முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் சரியா இருக்காது. ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகும் போது உங்களோட ஒரு குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி காலகட்டத்துல பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் ராசியில குரு இருக்கிறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அதனா வாக்கு நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கோம், எப்பதான் சேருவோம் அப்படின்ற கேள்வி இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா வந்து, ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரிவுகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தம்பி தங்கைகள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். அதே மாதிரி அரசாங்கம் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏன்னா சூரியன், அதாவது 3ஆம் அதிபதி, தைரிய வீரியம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானாதிபதி உச்சமடைகிறாரு. சூரியன் வந்து உச்சமடைகிறதுனால தைரியம்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் இருக்கும். சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவம் ஆகிறதுனால இன்னும் நன்மைகள், அதாவது கவர்மெண்ட் மூலியமா, அதாவது பட்டா வாங்குறது, நிலம் சம்பந்தமா, வீடு சம்பந்தமா அரசாங்க உதவிகள்
ரொம்ப நாளா கிடைக்கல, தட்டி தட்டி போய்கிட்டு இருக்குது, தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குதுன்னா அரசாங்க உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறை, கலைத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை அதெல்லாம் வந்து நல்லா, அதாவது அந்த துறையில இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கிறாரு. 4ஆம் அதிபதி நீச்சம் மாறதுனால தாய் 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 வழி உறவுகள் மூலியமா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்ததுன்னா அதை உடல் உபாதைகள் வந்தது அப்படின்னா அதை சீக்கிரமா மருத்துவர் அணுகி அதை உடனடியா சரி செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது, சுக்கிர பார்வையும் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமா கௌரவம் அடையக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் மூலியமா பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கண்டிப்பா வந்து குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பாரு. 2 சுபர்கள் தொடர்பு கொள்றாங்க. அதனால அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, காதலையும் 5ஆம் இடம் தான் குறிக்கும். காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால கடைசி 10 நாள் அவங்க 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள்லாம் வந்து நீங்க ரொம்ப நாளா வேலையே கிடைக்கலைங்க, தேடி தேடி பார்த்துட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல, 2 வருஷமா அலையிறேன், 1 வருஷமா அலையிறேன், இல்ல 6 மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கல அப்படின்னா வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த மாதம் கடைசி 10 நாளுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடம் வந்து நல்லாவே இருக்கு. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம் நல்லாவே இருக்கிறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்ப சேருவோம் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தந்தையோட உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனடியாக மருத்துவரை அணுகிக்கோங்க, அணுகி சரி செஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி 10ஆம் இடம், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம், தொழில்களில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் மேற்கொண்டு முதலீடுகள் எதுவும் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. தொழில்கள் வந்து கிராஜுவலாக அப்படியே சுமாராக போகும், பெரிய பாதிப்புகள் இருக்காது. மேற்கொண்டு தொழில்கள், அதாவது முதலீடு போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடாமல் இருக்கிறது நன்மைகளை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் அதாவது சூரியன் உச்சமடைகிற 11ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு சுக்கரனோடையும் சேர்றதுனால லாபங்கள், வர வேண்டிய லாபங்கள் வந்து குறைவு இல்லாம வந்து சேரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான், 1 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன், எந்த அமைப்புகளும் சரியா செட் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு தொடர்புகள் கிடைச்சி நல்லபடியா போகக்கூடிய பாஸ்போர்ட் விசாலாம் நல்லபடியா கிடைச்சி வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்குது. இது பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா என்ன தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து துல்லியமா சொல்லலாம். கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.